Example 1.1 a equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. Prove that a adjoint of a equal to adjoint of a into a equal to determination of I3. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ given matrix A equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை ஃபைண்ட் பண்ண போகிறோம். A into adjoint of A. ஏயோட வேல்யூ தெரியும், adjoint of ஏயோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு adjoint of A வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். adjoint of A வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? cofactor of matrix A அதை ஃபைண்ட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் தெரியணும். கோஃபேக்டர் கால்குலேட் பண்ணும்போது இந்த சிம்பிளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவுக்கு இந்த சிம்பிள் போடணும், செகண்ட் ரோவுக்கு இந்த சிம்பிள் போடணும், தேர்ட் ரோவுக்கு இந்த சிம்பிள் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது 8. 8ஓட கோஃபேக்டர் என்னது? இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டோன்னா 8ஓட கோஃபேக்டர் 7 minus 4 minus 4 3. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் டேர்ம் இருக்குது. ப்ளஸ்ன்னா மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதோட வேல்யூஸை மட்டும் எழுதிக்கிறோம். 4 minus 4 minus 4 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? -6ஓட கோஃபேக்டர் இந்த வேல்யூவையும் இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு மிச்சம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான். -6 -4 2 3 -6 -4 2 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் இருக்குது, ப்ளஸ்ஸுங்கிறனால மென்ஷன் பண்ண தேவையில்லை. 2ஓட கோஃபேக்டர். ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது? -6 7 2 minus 4. நெக்ஸ்ட்டு -6ஓட கோஃபேக்டர். ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு எழுதுகிறோம். இங்கே வந்து மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். என்ன இருக்குது? இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டோன்னா -6 2 -4 3. ப்ளஸ்ஸுங்கிறனால மென்ஷன் பண்ண தேவையில்லை. 7ஓட கோஃபேக்டர். ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு பார்க்குறோம். 8 2 2 3 8 2 2 3. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, மென்ஷன் பண்ணிக்கிறோம். -4ஓட கோஃபேக்டர். ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு பார்க்குறோம். அப்போ என்ன இருக்குது? 8 -6 2 -4 8 -6 2 -4. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மென்ஷன் பண்ண தேவையில்லை. 2ஓட கோஃபேக்டர் பார்க்குறோம். இந்த ரோவையும் இந்த காலமையும் விடுறோம். அப்போனா இங்கே என்ன இருக்குது? -6 2 7 -4. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதோட கோஃபேக்டர் பார்க்குறோம். -4ஓட கோஃபேக்டர். ஸோ இந்த ரோவும் இந்த காலம். அப்போ 8 2 -6 7. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் டேர்மு. இதோட வேல்யூஸை பார்க்குறோம். 3ஓட கோஃபேக்டர். அப்போ இந்த ரோவும் இந்த காலம் இருக்கிறது 8 -6 -6 7. -4ஓட கோஃபேக்டர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதையும் விட்டுட்டோன்னா 6 -4.
இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதை ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ 7 × 3 21 minus 4 into -4 plus 16. Okay, இங்கே minus இந்த வேல்யூ ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். -16 to 3 -18, 2 into -4 -8. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 8 ஆயிரும். இதை ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். -6 into -4 plus 24 minus 7 into 2 14. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. இதை ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -18. இது ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -8 வரும். -4 into 2 -8. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 8 ஆயிரும். இப்போ இதை 8 3s are 24 minus 2 into 2 4 minus இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் மென்ஷன் பண்ணிக்கிறோம். 8 into -4 minus 32 minus 6 into -2 minus 12. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் 12 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே -6 into -4 ப்ளஸ் 24. இதை ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணான்னா 7 into 2 14. இதை ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 8 into -4 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. 8 into -4 minus 32 minus -6 into 2 minus 12. மைனஸ் மைனஸாக ப்ளஸ் 12 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 8 7s are 56 -6 into -6 plus 36. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். cofactor of matrix A. பாருங்க, 21 minus 16 5. இங்கே 5 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு -8 plus 8 -18 plus 8 -10. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸாக ப்ளஸ் 10 ஆகிடும். ஸோ இங்கே 10. Next 24 minus 14 10. Yeah, 10. Next yeah. minus 18 plus 8 minus 10. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ஆகிடும். Next 24 minus 4 20. Next minus 32 plus 12 minus 20. வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 20 ஆகிடும்.
next 24 minus 14 10. Next minus 32 plus 12 20, வெளியில ஒரு minus 20, வெளியில ஒரு minus இருக்கிறதுனால plus 20. Next 56 minus 36 20. இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. adjoint of A equal to கோஃபேக்டர் வேல்யூவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ கோஃபேக்டர் வேல்யூ என்ன இருக்குது? 5 10 10 10 20 20 10 20 20 இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்படின்னா என்ன மீனிங்னா, ரோவை வந்து காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதணும். ஓகேவா? அப்போ adjoint of A equal to ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குது? 5 10 10 இதை வந்து காலமாக எழுதியாச்சு. செகண்ட் ரோ என்ன இருக்குது? 10 20 20. தேர்ட் ரோ என்ன இருக்குது? 10 20 20. இதுதான் adjoint of A. இப்போ நம்ம என்ன, நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும், adjoint of ஏயோட வேல்யூ தெரியும். அதை ரெண்டையும் கால்குலேட் பண்ண போகிறோம். A இன்ட்டு adjoint of A. ஏயோட வேல்யூ என்ன? நமக்கு given data 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. adjoint of A யோட வேல்யூ என்னது? நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது 5 10 10 10 20 20 10 20 20. இந்த ரோவை வச்சு இந்த காலமை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவை வச்சு செகண்ட் காலமை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். தேர்ட் ரோவை வச்சு தேர்ட் காலமை மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ரோ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 8 into 5 40 minus 6 into 10 minus 60 2 into 10 plus 20 8 into 10 80 minus 6 into 20 minus 6 into 20 120 minus 120 2 into 20 plus 40 8 into 10 80 minus 6 into 20 minus 120 2 into 20 plus 1 plus 40. next செகண்ட் ரோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த செகண்ட் ரோவை வச்சு இந்த ஒவ்வொரு காலமையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். minus 6 into 5 minus 30 7 into 10 70 minus 4 into 10 minus 40 minus 6 into 10 minus 60 7 into 20 140 minus 4 into 20 minus 80 minus 6 into 10 minus 60 7 into 20 plus 140 minus 4 into 20 minus 80. next இந்த தேர்ட் ரோவை வச்சு ஒவ்வொரு காலமையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 into 5 10 minus 4 into 10 minus 40 3 into 10 30 2 into 10 20 minus 4 into 20 minus 80 3 into 10 60 2 into 10 20 minus 4 into 20 minus 80 3 into 20 plus 60. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ A into adjoint of A value equal to plus term multiplication பண்ணோம். 40 plus 20 60 60 minus 60 0 plus term add பண்ணுறோம். 80 plus 40 120 120 minus 120 0
80 plus 40 120, 120 minus 120 0. minus term add பண்றோம். 30 minus 40 minus 70, minus 70 plus 70 0. minus term add பண்றோம். minus 60 plus minus 80 minus 140, minus 140 plus 140 0. minus 60 minus 80 minus 140, 140 plus 140 0. 10 plus 30 40, 40 minus 40 0. 20 plus 60 80, 80 minus 80 0. 20 plus 60 80, 80 minus 80 0. இதுதான் adjoint of a into adjoint of a value. நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இப்போ இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். a into adjoint of a value calculate பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன calculate பண்ணணும்? adjoint of a into a calculate பண்ணணும். adjoint of a into a. adjoint value a யோட வேல்யூ என்னது? 5 10 10 10 20 20 10 20 20. a யோட வேல்யூ நமக்கு given data என்னது? 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இது ரெண்டே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனாலே என்னது? ஃபஸ்ட்டு ரோவை வச்சு ஃபஸ்ட்டு காலமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதணும். செகண்ட் ரோவை ஃபஸ்ட் ரோவை வச்சு செகண்ட் காலமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே வேல்யூ எழுதணும். அந்த மாதிரி 5 into 8 40. 10 into minus 6 minus 60. 10 into 2 plus 20. Next 5 into minus 6 minus 30. 10 into 7 plus 70. 10 into minus 4 minus 40. 5 into 2 10. 10 into minus 4 minus 40. 10 into 3 plus 30. Next 10 into 80 80. 20 into minus 6 minus 120. 20 into 2 plus 40. 10 into minus 6 60 minus 60. 20 into 7 plus 140. 20 into minus 4 minus 80. 10 into 2 10 into 2 20. 20 into minus 4 minus 80. 20 into 3 plus 60. Next இந்த ரோவை வச்சு இந்த காலமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 10 into 80 80. 10 into minus 60 minus 6. 10 into minus 6 60. 10 into 8 80. 10 into 10 into 8 80. 20 into minus 6 120. 20 into 2 plus 40. Next இந்த ரோவை வச்சு இந்த காலம் 10 into minus 6 minus 60. 10 into 7 20 into 7 plus 140. 20 into minus 4 80 minus 80. 10 into 2 20. 10 into minus 4 minus 80. 20 into 3 plus 60. 10 into 2 20.
20 into minus 4 minus 80, 20 into 3 plus 60. Adjoint of A into A. Forty plus 20, 60. 60 minus 60, 0. Minus 30 minus 40, minus 70. Minus 70 plus 70, 0. 10 plus 30, 40. 40 minus 40, 0. 80 plus 40, 120. 120 minus 120, 0. Minus 60 minus 80 minus 140. Minus 140 plus 140, 0. 20 plus 60, 80. 80 minus 80, 0. 80 plus 40, 120. 120 minus 120, 0. Minus 60 into minus 80 minus 140 plus 140, 0. 20 plus 60, 80. 80 minus 80, 0. So, adjoint of A யோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம்? A adjoint of A வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். Adjoint of A into A வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் determination of A into I3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். So, determination of A into I3. First, determination of A value find பண்ணணும். So, A யோட value எழுதிக்கோங்க. 8 minus 6, 2 minus 6, 7 minus 4, 2 minus 4, 3 தான் A யோட value. இது நம்ம determination of A value find பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ரோக்கான ஒரு ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் A 8 எடுத்துக்கிறோம். அதோட கோஃபேக்டர் என்னது? 7 minus 4 minus 4, 3. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் 6 மைனஸ் 6ஓட கோஃபேக்டர் என்னது? இந்த ரோவை இந்த காலம் விட்டுட்டேன்னா இதை மட்டும் எழுதுவோம். minus 6 minus 4, 2, 3 plus 2. 2ஓட கோஃபேக்டர் இந்த ரோ இந்த காலம். ஸோ அப்போ இருக்கிறது இதுதான். minus 6, 7, 2, minus 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 8. 7 3s are 21 minus 4 into minus 4 plus 16. Minus into minus plus 6. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். minus 6 into 3 minus 18. 2 into 4 minus 4 minus 8. இங்கே ஒரு மைனஸ் இருக்கும் ஏற்கனவே. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8ஆக மாறிடும். ப்ளஸ் 2 minus 6 into minus 4 minus plus 24. 7 into 2 14 minus 14. 8 21 minus 16 5. 6 minus 18 plus 8 minus 10 plus 2 24 minus 10 24 minus 14 10. 8 5s are 40. 6 into minus 10 minus 60. 2 into 10 20. So determination of A value is equal to 40 plus 20 60. 60 minus 60 0. So determination of value is equal to 0. Next I3. I3ங்கிறது ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். அதோட இது எப்படி இருக்குன்னா 1 0 0 0 1 0 0 0 1. அதாவது டயகனல் வேல்யூ ஃபுல்லாக 1 இருக்கும், பேலன்ஸ்லாம் 0வாக இருக்கும். இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் A இன்ட்டு I3 ஈக்குவல் டு ஏயோட டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏயோட வேல்யூ 0 இன்ட்டு I3யோட வேல்யூ 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 வேல்யூ 0 0 0
0 0 0 ஜீரோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான், அதனால் 0 வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூவும் நமக்கு மேட்ரிக்ஸோட வேல்யூ 0 0வாக கிடச்சிருக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏயோட வேல்யூவும் நமக்கு 0 தான் கிடச்சிச்சு. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வேல்யூ I3யோட வேல்யூவும் நமக்கு 0 தான். ஸோ மூணுமே வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட்.